Hello guys, welcome to Hack Video. Guys, இந்த வீடியோ நாம என்ன பார்க்க போறோம் பார்த்துட்டோம்னா காலி லினக்ஸ் நெட்ஹண்டர் வந்து நம்மளோட ஆண்ட்ராய்டு மொபைல்ல எப்படி இன்ஸ்டால் பண்றது அப்படிங்கிற டவுட் உங்கள நிறைய பேருக்கு வந்து இருக்கும். ஓகேவா? இன் கேஸ் அப்படி உங்களுக்கு அந்த டவுட் இருந்துச்சு அப்படின்னா தயவு செஞ்சு இந்த வீடியோவை நீங்க எண்ட் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஏன்னா இதுல நான் நிறைய திங்க வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். அதுக்கு முன்னாடி நீங்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்க அப்படின்னா தயவு செஞ்சு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நான் அப்லோட் பண்ற வீடியோஸை நீங்க மிஸ் பண்ணாம பார்க்க முடியும். கைஸ், நான் ஃபர்ஸ்ட் உங்களுக்கு ஒரு சின்ன கொஸ்டின் கேட்கறேன். ஓகேவா? அந்த கொஸ்டினுக்கு வந்து நீங்க லாயலா பதில் சொல்ல ட்ரை பண்ணுங்க. உங்கள நிறைய பேர் வந்து டெர்மெக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு டெர்மெக்ஸ் பின்னாடி போயிட்டு இருக்கீங்க. நான் டெர்மெக்ஸ் வந்து அகேன்ஸ்ட் கிடையாது. டெர்மெக்ஸ் வந்து நான் இன்னும் என் மொபைல்ல வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கிறேன். ஆனா நான் யூஸ் பண்ற பர்பஸ் வந்து வேற, நீங்க யூஸ் பண்ற பர்பஸ் வந்து வேற. ஓகேவா? ஆனா டெர்மெக்ஸை வச்சு நம்ம நிறைய ஆக்டிவிட்டிஸ் பண்ணலாம், ரொம்ப ஸ்மார்ட்டா ஒர்க் பண்ணலாம். ஓகே, அந்த மாதிரி ஒர்க்லாம் நாங்கள் பண்ணிட்டு இருக்கோம். நீங்க வந்து மோஸ்ட்லி டெர்மெக்ஸ் யூஸ் பண்ணி இந்த ஃபிஷிங் அட்டாக்கு அப்படி மோஸ்ட்லி வந்து உங்களை நிறைய பேர் வந்து ஃபிஷிங் அட்டாக் தான் வந்து ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க டெர்மெக்ஸை யூஸ் பண்ணி. ஜஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க, அந்த டெர்மெக்ஸை யூஸ் பண்ணி நிறைய பேர் வந்து நெட்ஹண்டர்லாம் இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்றீங்க. நான் அது தப்புன்னு சொல்லல. ஓகேவா? ஏன்னா நீங்க நிறைய வீடியோஸ்ல பார்த்துருப்பீங்க, இன்ஸ்டால் காலி லினக்ஸ் நெட்ஹண்டர் த்ரூ டெர்மெக்ஸ் அப்படின்லாம் நீங்க வீடியோஸ் வந்து யூடியூப்லயும் பார்த்துருப்பீங்க, இன்டர்நெட்லயும் பார்த்துருப்பீங்க. ஆக்சுவலா நான் உங்ககிட்ட கேட்கறது வந்து ஒண்ணு தான். நீங்க அந்த டெர்மெக்ஸ் வந்து இன்ஸ்டால் பண்றீங்க பாத்தீங்களா? டெர்மெக்ஸை இன்ஸ்டால் பண்ணிட்டு அது மூலமா நீங்க நெட்ஹண்டரையும் இன்ஸ்டால் பண்றீங்க. ஓகே, நீங்க நிறைய வீடியோஸை பார்த்துருப்பீங்க, நிறைய கம்யூனிட்டியில நிறைய போஸ்ட்டை பார்த்துருப்பீங்க, ரைட்? இந்த மாதிரி வந்து இந்த ஸ்டெப்பை வந்து ஃபாலோ பண்ணி நீங்க நெட்ஹண்டரை டெர்மெக்ஸ் மூலமா இன்ஸ்டால் பண்ணலாம். ஆனா எவனாவது ஒருத்தன் அந்த நெட்ஹண்டர்ல டெர்மெக்ஸ் மூலமா இன்ஸ்டால் பண்ண நெட்ஹண்டர்ல எவனாவது ஒருத்தன் ஹேக் பண்ணி நீங்க பார்த்துருக்கீங்களா? அதுக்கு நீங்க லாயலா பதில் சொல்லுங்க. ஓகேவா? இல்ல ப்ரோ, நான் ஹேக் பண்ணி பார்த்துருக்கிறேன், நான் வந்து ஃபிஷிங் அட்டாக்லாம் பண்ணியிருக்கிறேன் அப்படின்லாம் சொல்லுவீங்க. அப்படிலாம் வந்து பண்ணியிருக்க வாய்ப்பு இல்லை. ஓகேவா? நீங்க வந்து டெர்மெக்ஸ் மூலமா நீங்க பண்ணிருக்கலாம். ஆனா வந்து நீங்க டெர்மெக்ஸ் மூலமா நெட்ஹண்டர் இன்ஸ்டால் பண்ணிட்டு நீங்க இந்த மாதிரி சின்ன சின்ன அட்டாக் ஏதாவது பண்ணலாம். ஓகேவா? சின்ன சின்ன அட்டாக்லாம் வந்து ஒன்றுக்குமே பிரயோஜனமே இல்லாத, ஓகே, அந்த மாதிரி ஆக்டிவிட்டிஸ்லாம் வந்து நீங்களே பண்ணிக்கிட்டு நீங்களே சந்தோஷப்பட்டுக்கலாம். ஓகே, நான் பண்ணிட்டேன், இதெல்லாம் வந்து நல்லா 100% ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் உண்மையான பர்பஸ் நெட்ஹண்டர் வந்து அந்த பர்பஸ்க்காக வந்து ரிலீஸ் பண்ணல. ஓகேவா? நெட்ஹண்டர்ல வந்து நீங்க இன்னும் அல்டிமேட்டா எக்ஸ்ட்ராடினரியா நிறைய ஒர்க் பண்ணலாம். ஓகே, நீங்க அதெல்லாம் விட்டுட்டு கடைசி வரைக்கும் அந்த ஃபிஷிங்லேயே தான் உட்காந்துட்டு இருப்பீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். ஃபிஷிங்லாம் நீங்க எவ்வளோ ட்ரை பண்ணாலும், எத்தனை பேர்த்தோட பாஸ்வேர்டு எடுத்தாலும் அதெல்லாம் உங்களால் லாகின் பண்ண முடியாது. நானும் 1000 வீடியோவில் சொல்லிட்டேன். ஓகேவா? டிவைஸ், ஐபி, அதே மாதிரி லொகேஷன் எல்லாமே வந்து சேஞ்ச் ஆகிறதுனால கண்டிப்பாக உங்களால் யாரோட பாஸ்வேர்டு கிடைச்சாலும் அவங்களோட அக்கௌண்ட் வந்து உங்களால் ஓப்பன் பண்ண முடியாது. அது ஒரு பெரிய ரிஸ்கியான ஒர்க். ஓகே, சரி, இதை நம்ம சைடில் வச்சிடலாம். ஓகே, இன்னொரு விஷயம் வந்து நான் உங்கள்கிட்ட கேட்கணும்னு நினைச்சேன். இப்போ ஒன்றும் இல்லை, ஒரு கம்பெனி வந்து ஒரு ரோபோட் வந்து ஒன்று தயாரிக்குது. ஓகேவா? அந்த ரோபோட் வந்து எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு யாருக்குமே தெரியாது. அதோட ஃபங்க்ஷனாலிட்டிஸ் என்ன, அதோட கீஸ் என்ன அப்படின்னு நமக்கு ஒண்ணுமே தெரியாது. அப்படிங்கிற போது அதை நம்ம எங்க இருந்து கத்துக்குவோம்? அந்த கம்பெனியே ஏதாவது ஒரு புக்லெட் தரும். ஓகேவா? இந்த பர்டிகுலர் ரோபோட் வந்து நீங்க ஒர்க் பண்ண வைக்கணும், ஆன் பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி நீங்க ப்ராசஸ் வந்து ஃபாலோ பண்ணணும். ஃபர்ஸ்ட் நீங்க பேட்டரி போடணும், ஃபர்ஸ்ட் அதுக்கப்புறம் நீங்க ஸ்விட்ச் ஆன் பண்ணணும், சார்ஜ் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு சில ஸ்டெப்ஸ் வந்து அது கண்டிப்பா அது நமக்கு ப்ரொவைட் பண்ணணும். அந்த ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணி தான் நாம அந்த பர்டிகுலர் ரோபோட்டை வந்து நம்ம ரியாக்ட் பண்ண வைப்போம். ஓகேவா? கரெக்டா? நமக்கு தெரியாத ஒரு விஷயத்த நம்ம பண்ணணும் அப்படின்னு நினைச்சோம்னா அதுக்கு வந்து கண்டிப்பா நம்ம ஹெல்ப் எடுத்துக்குவோம். ஓகேவா? இப்ப இன்டர்நெட்லயே கூட இப்ப ஒன்னும் இல்லை, இப்ப அந்த பர்டிகுலர் ரோபோட் வந்து எப்படி யூஸ் பண்றது அப்படின்னு நீங்க யூடியூப்ல நிறைய வீடியோஸ் பார்க்கலாம். ஓகேவா? நிறைய வீடியோஸ் இருக்கும். ஆனா அவங்களுக்கு எங்க இருந்து இன்ஃபர்மேஷன் கிடைச்சிருக்கும்? இந்த கம்பெனியோட புக்லெட்ல இருந்து தான் கிடைச்சிருக்கும். எவனா இருந்தாலும் ஸ்டார்டிங்ல ஒருத்தன் வீடியோ போட்டிருப்பான் பாத்தீங்களா, அவனாவே இருந்தாலும் அவனுக்கு இன்ஃபர்மேஷன் இந்த புக்லெட்ல இருந்து தான் கிடைச்சிருக்கும். அவன் என்ன பண்ணிருக்கான், நமக்கு தெரியாத ஒரு விஷயத்தை நம்ம கத்துக்கணும் அப்படின்னா அந்த பர்டிகுலர் ப்ராடக்டோட அபிஷியல் இடத்துல இருந்து அதை நம்ம கத்துக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கத்துக்கிட்டு இருந்திருக்கான். கரெக்டா? அதை கத்துக்கிட்டு அவன் வீடியோ போட்டிருக்கான். அது பேஸ் பண்ணி நீங்க எல்லாருமே அந்த ரோபோட் வந்து எப்படி யூஸ் பண்றது, எப்படி ரியாக்ட் பண்ண வைக்கிறது அப்படின்னு எல்லாத்தையுமே நீங்க கத்துக்கிட்டீங்க. இதே கான்செப்ட் தான் உங்களுக்கு எல்லா ஒர்க்லயுமே, எல்லா ப்ராடக்ட்லயுமே. ஓகேவா? அது என்ன அப்படிங்கறத சொல்றேன். ஓகே, நீங்க வந்து அமேசான்ல போய் ஒரு ப்ராடக்ட்டை வாங்குறதுக்கும் அதே ப்ராடக்ட்டை நீங்க அந்த ஸ்பெசிபிக்கான பிராண்டோட அபிஷியல் சைட்ல போய் வாங்குறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. ஓகேவா? ஒரு லாயல்ட்டியும் ஒரு அமேசான்லயும் வாங்கலாம், நான் தப்பா சொல்றேன். ஆனா வந்து நம்ம டைரக்டா கம்பெனில இருந்து டீலர்ஷிப்போட அவங்க வந்து நிறைய ஆஃபர்ஸ் தருவாங்க, கம்மியான பிரைஸ்ல தருவாங்க. அப்படிங்கும் போது நம்ம எதா இருந்தாலும் நம்ம டைரக்ட் அந்த பிராண்ட் கம்பெனில இருந்து வாங்குறதுக்கும் அமேசான்ல இருந்து வாங்கும்போது கண்டிப்பா கொஞ்சம் காஸ்ட் அதிகமா இருக்கும். ஓகேவா? இது எல்லாத்தையுமே பார்த்து நம்ம வாங்குறதா இருந்தா வாங்கிக்கலாம். ஓகேவா? அதே மாதிரி பிராண்டு கிட்ட இருந்து டைரக்டா நம்ம டீலர்ஷிப் வாங்கி அதாவது டைரக்டா நம்ம டீல் பண்றும் போது நமக்கு வந்து எந்த ஒரு ப்ராடக்ட் வரதா இருந்தாலும் அது ஒரு ஜென்யூனான ப்ராடக்டா வரும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையும் நமக்கு இருக்கு. ஓகேவா? இதெல்லாம் பேஸ் பண்ணி நம்ம என்ன பண்றோம் அப்படின்னு பார்த்துட்டோம்னா டைரக்டா நம்ம யார் ரிலீஸ் பண்றாங்களோ அவங்க கிட்ட இருந்து ப்ராடக்ட் வாங்குறோம். அவங்களே வந்து இதை எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற பூரா டீட்டெயிலும் அவங்களே நமக்கு தருவாங்க. ஓகேவா? இந்த திங் தான் உங்களுக்கு இந்த நெட்ஹண்டர்லயும் இதை இவ்வளவு எக்ஸாம்பிள் நான் உங்களுக்கு எதுக்கு தரேன் அப்படின்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா,
நீங்க ஏதாவது ஒரு அப்ளிகேஷனா இல்ல ஏதாவது ஒரு சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ண போறீங்க அப்படின்னா அது எப்படி ஒர்க் ஆகும், அதுல இருக்கிற ஃபியூச்சர்ஸ் என்ன அப்படிங்கறத நீங்க அவங்களோட அபிஷியல் சைட்ல போய் தயவு செஞ்சு விசிட் பண்ணுங்க. ஓகேவா? அவங்களோட ஒட்டுமொத்த சைட்லயும் நீங்க போய் சர்ச் பண்ணீங்க அப்படின்னா அவங்க இந்த டெர்மிக்ஸ் வச்சு நீங்க இன்ஸ்டால் பண்ணுங்க அப்படிங்கிற ஒரு வார்த்தை கூட அவங்க தந்திருக்க மாட்டாங்க. ஓகே, உங்களுக்கு வந்து நெட் ஹண்டர் அவைலபிளா இருக்குது, உங்களுக்கு வந்து நெட் ஹண்டரை இன்ஸ்டால் பண்ணணும் அப்படின்னா அவங்க ஒரு வார்த்தை கூட நீங்க டெர்மிக்ஸ் வச்சு இன்ஸ்டால் பண்ணுங்க அப்படின்னு அவங்க ஒரு வார்த்தை கூட சொல்லியிருக்க மாட்டாங்க. ஆனா எல்லாருமே இந்த டெர்மிக்ஸ் வச்சு தான் இன்ஸ்டால் பண்ணுவாங்க. இதுக்கு ரூட் பண்றதுக்கு பயம். ஓகேவா? ஆக்சுவலா இந்த நெட் ஹண்டரோட அபிஷியல் சைட்ல வந்து எழுதியிருக்கிற ப்ரோசஸ் என்ன தெரியுமா? நீங்க உங்களோட மொபைலை ரூட் பண்ணி அதுல நீங்க கஸ்டம் ரெக்கவரியை இன்ஸ்டால் பண்ணுங்க. அதுக்கான காரணம் என்ன தெரியுமா? நீங்க கஸ்டம் ரெக்கவரி இன்ஸ்டால் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களோட போனுக்கு வந்து OTA அப்டேட் வந்தாலும் அது இன்ஸ்டால் ஆகாது. ஓகேவா? OTA அப்டேட் வரும், ஆனா வந்து அது இன்ஸ்டால் ஆகாது. என்ன காரணம் பார்த்துக்கிட்டோம்னா ரெக்கவரி, அதுக்குன்னு ப்ராப்பரான ரெக்கவரி இருந்துச்சு அப்படின்னா தான் வந்து அதை இன்ஸ்டால் பண்ண முடியும். ஓகே, இப்போ அதுவும் இல்லாம இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, நீங்க உங்களோட ஸ்டாக் ரோம் கஸ்டம் ரோம் அப்படிங்கிற ரெண்டு கான்செப்டை ஃபர்ஸ்ட் நீங்க கிளியரா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸ்டாக் ரோம் அப்படின்னா கம்பெனி வந்து உங்களுக்கு, ரோம் அப்படின்னா வந்து உங்களோட ஆப்ரேட்டிங் சிஸ்டம். ஓகேவா? MIUI, OnePlus-ஓட ஆக்சிஜன் OS, அதே மாதிரி சாம்சங்கோட One UI அப்படின்லாம் சொல்லிட்டு UA இருக்குது பாத்தீங்களா, கலர் OS அப்படின்லாம் சொல்லிட்டு இந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இருக்கு பாத்தீங்களா, இதை தான் வந்து நம்ம ரோம் அப்படிம்போம். ஓகேவா? இது வந்து ஸ்டாக் ரோம் அப்படிம்போம். ஓகேவா? அதாவது கம்பெனி தர ரூம். ஓகே, கஸ்டம் ரூம் அப்படின்னா உங்களுக்கு வந்து XDA ஃபார்ம்ல நிறைய இருக்கு. கஸ்டம் ரூம்ல வந்து நிறைய வேரியன்ட் வரும். லினேஜ் OS இருக்கு பாத்தீங்களா, லினேஜ்னு சொல்லிட்டு இருக்கும். அதுதான் வந்து எல்லா கஸ்டம் ரூமுக்கும் பேஸ். ஓகேவா? இப்ப ஒரு புது வெர்ஷன் வந்து ரிலீஸ் பண்றாங்க அப்படின்னா அதை ஃபர்ஸ்ட் லினேஜ் OS தான் ரிலீஸ் பண்ணும். அந்த லினேஜ் OS-ஐ எடுத்துக்கிட்டு இவங்க அதை ஆப்டிமைஸ் பண்ணுவாங்க. லினேஜ் OS-ஐ வச்சு இவங்க ஆப்டிமைஸ் பண்ணுவாங்க. இவங்களோட எக்ஸ்ட்ரா ஃபியூச்சர் எவால்யூஷனா இருக்கட்டும், AICP-ஆ இருக்கட்டும், AOCP-ஆ இருக்கட்டும், இல்ல பேரனாய்டு, இல்ல பிளிஷ், எது ஒன்றாலும் ஓகேவா, கேண்டியம் நிறைய இருக்குது. ஓகே, இவங்க எல்லாமே வந்து இந்த லினேஜ் OS-ஐ எடுத்து அதுக்குள்ள வந்து இவங்களோட எக்ஸ்ட்ரா ஃபியூச்சர்ஸ் ஆட் பண்ணி இவங்க தருவாங்க. ஓகே, நீங்க இதை புரிஞ்சுக்கோங்க. ஸ்டாக் ரூம்னா என்ன, உங்களோட மொபைல்ல வர்றது. கஸ்டம் ரூம்னா அது லினேஜ் OS-ஐ பேஸ் பண்ணி வர்றது. ஓகே, இந்த XDA ஃபார்ம்ல வந்து மோஸ்ட்லி வந்து 2016, 17, 18 என்ன பண்ணா, நெட் ஹண்டருக்கு வந்து டெய்லி நைட் வந்து உங்களுக்கு வந்து அதுல அப்டேட் கிடைக்கும். உண்மையை சொல்றேன், அதெல்லாம் வந்து நான் யூஸ் பண்ண டைம்ல ஆக்சுவலா இப்படிலாம் நடக்கும் தெரிஞ்சிருந்துச்சுன்னா நான் வந்து அந்த டைம்லேயே ஸ்கிரீன்ஷாட்லாம் எடுத்து வச்சிருக்கேன். நான் உங்களுக்கு இந்த வீடியோ மேக் பண்றதுக்காக கண்டென்ட்டை ரெடி பண்ணி உங்களுக்கு லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல தரலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் டீட்டெயிலா செக் பண்ற போது அந்த பர்டிகுலர் வெப்சைட்ல இருந்து பூரா நெட் ஹண்டருக்குள்ள ஃபைலையும் ரிமூவ் பண்ணிட்டாங்க. பூராத்தையும் ரிமூவ் பண்ணிட்டாங்க. அதுல என்னன்னா மோஸ்ட்லி எந்த ஒரு ஆண்ட்ராய்டு வெர்ஷனா இருந்தாலும் அந்த எல்லா ஆண்ட்ராய்டு வெர்ஷனுக்கும் கம்பேட்டபிளான நெட் ஹண்டர்லாம் அவைலபிளா இருந்துச்சு. ஓகேவா? நிறைய மொபைலுக்கு வந்து அதுல சப்போர்ட் இருந்துச்சு. ஆனா இப்போ வந்து அதுல இருக்கிற எல்லா நெட் ஹண்டருக்குள்ள ஃபைலையும் ரிமூவ் பண்ணிட்டாங்க. ஓகேவா? அது உங்களுக்கு வேணும் அப்படின்னா டைரக்டா நீங்க அவங்களோட காலி லினக்ஸ் நெட் ஹண்டருக்குள்ள பேஜ்ல போய் நீங்க டவுன்லோட் பண்ண வேண்டியதா இருக்கும். அதுவும் எப்படி, மோஸ்ட்லி வந்து அதுல நீங்க நல்லா கிளியரா ரீட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் டவுன்லோட் பண்ண வேண்டியதா இருக்கும். என்ன காரணம்னா அவங்க அஃபிஷியலா வந்து சப்போர்ட் பண்றது சில அப்ளிகேஷன்ஸ்க்கு மட்டும்தான், அதாவது சில மொபைல்ஸ்க்கு மட்டும்தான். ஓகே, அவங்க எல்லா வைட் நம்பர் ஆஃப் மொபைல்ஸ் ஃபர்ஸ்ட்ல வந்து ரொம்ப அதிகமாக சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போ எல்லாம் அப்படி கிடையாது. சில குறிப்பிட்ட மொபைல்ஸ், குறிப்பிட்ட மாடல்ஸ், ஓகேவா, அதுக்கு மட்டும்தான் அவங்க சப்போர்ட் பண்றாங்க. OnePlus அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா OnePlus வந்து அவங்க ஃபர்ஸ்ட்ல இருந்தே வந்து ரொம்ப சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அதே மாதிரி நீங்க நெக்ஸஸ் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா நெக்ஸஸ்லயும் பூரா மாடலுக்குமே வந்து இவங்களோட நெட் ஹண்டர் வந்து சப்போர்ட் ஆகும். ஓகே, மற்ற பிராண்ட்ல எல்லாமே வந்து கொஞ்சம் லிமிட்டட் மாடல்ஸ் மட்டும் தான் சப்போர்ட் ஆகும். நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. உங்களோட போன்ல வந்து நீங்க நெட் ஹண்டர் இன்ஸ்டால் பண்ணணும் அப்படின்னா அதுக்குன்னு சில ப்ராப்பர் வே இருக்கு. ஓகே, நான் நிறைய வீடியோஸ்ல சொல்லிட்டேன். ஓகேவா? ஆனால் என்னோட வீடியோ செக்ஷன்ல போய் அதை தேடி எடுக்கிறது தான் கஷ்டம். நான் என்னென்ன வீடியோஸ்ல சொல்லியிருக்கேன் அப்படின்னு அதே மாதிரி குரூப்லயும் நிறைய டைம் நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். உங்களுக்கு பிஸி பாக்ஸ் வந்து ரொம்பவும் முக்கியம். பிஸி பாக்ஸ்க்குள்ள வீடியோவும் நான் போட்டிருக்கிறேன். பிஸி பாக்ஸோட யூஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு. பிஸி பாக்ஸ் இருந்துச்சு அப்படின்னா தான் வந்து நீங்க பெட்டரா வந்து நீங்க ஹேக்கிங் பர்ஃபார்ம் பண்ண முடியும். அதுக்கான காரணத்தையும் சொல்லிட்டு நிறைய பேர் சொல்லுவாங்க எங்களுக்கு அவசியம் இல்லை அப்படின்லாம் சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஆக்சுவலா வந்து ஒரு ப்ராப்பர் ஃப்ளோ இருக்கு, என்ன வேணும் என்ன வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா? அப்படிங்கும்போது பிஸி பாக்ஸ் வந்து இதுல எப்பவுமே ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல வந்து நிற்கும். ஓகேவா? நீங்க 2000 இப்போதைக்கு நீங்க XDA பேஜ்ல போய் பாத்தீங்க அப்படின்னா இல்ல 2016, 17 உள்ள பேஜ் தான் இருக்கும். இப்போ லேட்டஸ்டான பேஜ் நெட் ஹண்டருக்குள்ள பேஜ் எதுவுமே இருக்காது. ஓகேவா? 2016, 17 நெட் ஹண்டர் பேஜ்லாம் இருக்கும். ஓகே, அதுல நீங்க போய் பாத்தீங்க அப்படின்னா இல்ல ஃபர்ஸ்ட் ஆப்ஷனே வந்து பிஸி பாக்ஸா தான் இருக்கும். பிஸி பாக்ஸை இன்ஸ்டால் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா? ஏன்னா பிஸி பாக்ஸை நீங்க இன்ஸ்டால் பண்ணணும் அப்படின்னா உங்களோட டிவைஸ் வந்து ரூட்டடா இருக்கணும். ரூட்டடா இருந்துச்சு அப்படின்னா தான் நீங்க பிஸி பாக்ஸ் இன்ஸ்டால் பண்ண முடியும். ஓகே, இப்போ என்னன்னா இப்போ வர வெர்ஷன் எல்லாத்துலயுமே வந்து நெட் ஹண்டர்லயே வந்து பிஸி பாக்ஸ் இன்க்ளூடடா வருது. அதனால நீங்க மேனுவலா இன்ஸ்டால் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. நீங்க டெர்மிக்ஸ் மூலமா இன்ஸ்டால் பண்றீங்க அப்படின்னா நீங்க பிஸி பாக்ஸை எப்படி இன்ஸ்டால் பண்ணுவீங்க? பிஸி பாக்ஸ்க்கு எப்படி நீங்க பர்மிஷன் தருவீங்க?
பிஸி பாக்ஸ்க்கு கண்டிப்பாக ரூட் ஆக்சஸ்க்கான பர்மிஷன் வேணும். இப்போ நீங்களாம் லக்கி பேச்சர்லாம் யூஸ் பண்ணியிருக்கீங்களா என்ன அப்படின்னு தெரியல. லக்கி பேச்சர்லாம் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அதாவதுன்னா நீங்கள் அமௌண்ட் பே பண்ணி யூஸ் பண்ணக்கூடிய ஆப்பை வந்து நீங்கள் ஃப்ரீயாகவே யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, அந்த மாதிரி அமௌண்ட்டே பே பண்ணாமல் இந்த லக்கி பேச்சர் மூலம் பூரா நீங்கள் கேஷ் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ இந்த லக்கி பேச்சர் யூஸ் பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு வந்து பிஸி பாக்ஸ் அவசியம். இந்த பிஸி பாக்ஸுக்கு எங்கே போவீங்க நீங்கள்? பிஸி பாக்ஸ் வேணும் அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு மொபைல் வந்து ரூட்டடாக இருக்கணும். டெர்மெக்ஸ் வச்சுக்கிட்டு எப்படி நீங்கள் ரூட் பண்ணுவீங்க? இதெல்லாம் நீங்கள் யோசிக்கணும். ஓகேவா, எவனா ஒருத்தன் சொல்கிறேன் அப்படின்னா நீங்கள் கண்ணை மூடிட்டு அதுக்கு பின்னாடி போயிடக்கூடாது. எக்ஸாக்டாக இதை எப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அந்த அஃபிஷியல் சைட்டில் போய் பாருங்க. ஓகேவா, நான் உங்களுக்கு ப்ரொசஸர் சொல்லிடுறேன். ஓகேவா, எப்படி வந்து நீங்கள் நெட் ஹண்டரை உங்களோட மொபைலில் இன்ஸ்டால் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. மோஸ்ட்லி வந்து நெட் ஹண்டரை வந்து உங்களோட ஸ்டாக் ரூமில் இன்ஸ்டால் பண்ணாதீங்க. அதுக்கான காரணத்தையும் சொல்றேன். ஓகேவா, ஏன்னா நெட் ஹண்டர் அப்படிங்கிற போது இல்ல, நெட் ஹண்டர் இது வந்து ஒரு ஃப்ரேம் ஒர்க். ஓகேவா, இது வந்து ஒரு ரோம் கிடையாது, இது வந்து ஒரு ஃப்ரேம் ஒர்க். ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டம்க்கு மேல வேலை செய்யக்கூடிய ஒரு சாஃப்ட்வேர். ஓகேவா, சாஃப்ட்வேருக்கு மேல ஒரு சாஃப்ட்வேர். ஓகே, அந்த மாதிரி நம்ம சொல்லலாம். ஓகே, இப்போ ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இருந்துச்சு அப்படின்னா தான் அந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம்ல இது வேலை செய்யும். ஓகே, இப்போ இந்த நெட் ஹண்டர் வந்து எப்படி அவங்க மேக் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா, என்ன ஓஎஸ் வந்து பாப்புலரான ஓஎஸோ அதுக்கு தகுந்த மாதிரி அதை ஆப்டிமைஸ் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா, இப்போ கூகுளோட நெக்ஸஸ் டிவைஸ்ல இருக்கு பாத்தீங்களா, அதுக்கு தகுந்த மாதிரி அது ஃபுல்லா ஆப்டிமைஸ்டா இருக்கும். அதே மாதிரி ஒன் பிளஸ் வந்து கொஞ்சம் கிளீன் யூஐயா, அதே மாதிரி ஒன் பிளஸ் வந்து கொஞ்சம் அந்த டைம்ல இருந்து 2014ல இருந்து கொஞ்சம் பாப்புலராகவும் இருக்குது, கொஞ்சம் ஹை ஸ்பெக்ஸாகவும் இருக்கிறதுனால மோஸ்ட்லி அதை எல்லாமே ப்ரிஃபர் பண்ணுவாங்க. அதனால ஒன் பிளஸோட யூஐக்கு தகுந்த மாதிரியும் இவங்க ஆப்டிமைஸ் பண்ணியிருப்பாங்க. அதை தவிர்த்து நிறைய மாடலுக்கு வந்து இவங்க சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. ஓகேவா, ஏன்னா நிறைய மாடலுக்கு வந்து சப்போர்ட் பண்ணோம் அப்படின்னா அதுக்கான யூஐக்கு தகுந்த மாதிரி இவங்க வந்து அந்த பர்டிகுலர் ஃப்ரேம் ஒர்க் வந்து ஆப்டிமைஸ் பண்ணணும். அந்த அளவுக்கு இவங்க பண்ணாம டைரக்டா இருக்கிறது மட்டும் போதும்னு சொல்லிட்டு இருக்கிறது மட்டும் இவங்க சப்போர்ட் தந்துட்டு இருப்பாங்க. ஓகேவா, இப்ப உங்களோட மொபைல் வந்து இப்போ ஒன்றும் இல்லை, உங்களுக்கு வந்து இப்போ ரெட்மி நோட் 9 வச்சுக்கோங்க. ஓகேவா, இப்போ அந்த போன்ல வந்து உங்களுக்கு நெட் ஹண்டர் இன்ஸ்டால் பண்ணணும் அப்படின்னா அந்த போனுக்கு வந்து நெட் ஹண்டரே இல்லப்பா. ஓகே, அந்த போனுக்கு நெட் ஹண்டரே இல்லை அப்படிங்கிற போது நெட் அந்த நார்மலா அந்த இடத்துல இருக்குது. உங்களுக்கு வந்து நவுகட்டுக்கு வந்து நெட் ஹண்டர் வேணும்னா இதை டவுன்லோட் பண்ணிக்கோங்க அப்படின்னு இருக்குது. நீங்க இப்ப அந்த நவுகட்டுக்குள்ள நெட் ஹண்டர் டவுன்லோட் பண்ணி உங்களோட போன்ல அந்த நோட் 9ல வந்து இன்ஸ்டால் பண்ணீங்க அப்படின்னா அந்த யூஐ இருக்கு பாத்தீங்களா, எம்ஐ யூஐ. ஓகேவா, அது வந்து என்னன்னா ஏதாவது ஒரு டிஸ்டர்பன்ஸ் தரும். ஓகேவா, உங்களோட ஃப்ரேம் ஒர்க்கை ஓப்பன் பண்ண விடாத மாதிரி. அதனாலதான் இவங்க எப்பவுமே என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்துட்டோம்னா, நீங்க இன்ஸ்டால் பண்ணும்போது நெட் ஹண்டர் இன்ஸ்டால் பண்ணும்போது தயவு செஞ்சு நீங்க கஸ்டம் ரூம் ப்ரிஃபர் பண்ணுங்க, இல்லாட்டி லினேஜ் ஓஎஸ் ப்ரிஃபர் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. நான் சொல்றது எத்தனை பேருக்கு புரியல அப்படின்னு எனக்கு தெரியல. தயவு செஞ்சு கொஞ்சம் கூர்ந்து கவனிங்க. நீங்க நெட் ஹண்டர் இன்ஸ்டால் பண்ணும்போது உங்களோட மொபைல்ல வந்து லினேஜ் ஓஎஸ் ப்ரிஃபர் பண்ணுங்க. எதுக்காக அப்படின்னு பார்த்துட்டோம்னா, லினேஜ் ஓஎஸ்க்கு கம்பேட்டபிளா இவங்க இந்த ஃப்ரேம் ஒர்க் வந்து மேக் பண்ணியிருக்காங்க. அதாவது என்னன்னா நெக்ஸஸ் ஓஎஸ்க்கு தகுந்த மாதிரி இதை இவங்க கம்பேட்டபிள் பண்ணியிருக்காங்க. நெக்ஸஸும் லினேஜும் வந்து கிட்டத்தட்ட 96% வந்து சிமிலர் தான். ஓகே, அதனால நீங்க யோசிக்கவே வேண்டிய அவசியம் இல்லை. ஓகே, லினேஜுக்கு தகுந்த மாதிரி இவங்க பண்ணியிருப்பாங்க. அப்படிங்கும் போது நம்மளோட டிவைஸ்ல நெட் ஹண்டர் இன்ஸ்டால் பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நாம லினேஜ் ஓஎஸ் டவுன்லோட் பண்ணணும், கஸ்டம் ரெக்கவரியை டவுன்லோட் பண்ணணும். ப்ரிஃபரபிளான கஸ்டம் ரெக்கவரி என்ன அப்படின்னு பார்த்துட்டோம்னா TWRP. ஓகேவா, TWRPன்னு சொல்லிட்டு ஒரு கஸ்டம் ரெக்கவரி இருக்கு. அதை நீங்க உங்களோட போன்ல இன்ஸ்டால் பண்ணணும். அதுக்கப்புறம் டிஎம் வெரைட்டியை வந்து நீங்க டிசேபிள் பண்ணணும். இதை டிசேபிள் பண்றதுக்கு வந்து உங்களோட மொபைல்ல நீங்க கிளீன் ஃபார்மேட் அடிக்கிற மாதிரி ஒரு சிச்சுவேஷன் வரும். ஓகே, இந்த 3மே ரொம்ப முக்கியம். ஓகே, நீங்க உங்களோட போன்ல ரெக்கவரி இன்ஸ்டால் பண்ணதுக்கு அப்புறம் அதுல உங்களோட கஸ்டம் அதாவது லினேஜ் ஓஎஸ் வந்து நீங்க இன்ஸ்டால் பண்ணணும். அதுக்கு தேவையான ஜி ஆப் இருந்துச்சு அப்படின்னா கூகுள் சர்வீஸ் வேணும் அப்படின்னா ஜி ஆப்பையும் நீங்க இன்ஸ்டால் பண்ணணும். எல்லாத்தையும் பண்ணதுக்கு அப்புறம் உங்களோட போனை கம்ப்ளீட்டா ரீஸ்டார்ட் பண்ணுங்க. பண்ணதுக்கு அப்புறம் அதுல நீங்க இந்த நெட் ஹண்டருக்குள்ள அப்ளிகேஷனை நெட் ஹண்டருக்குள்ள ஃப்ரேம் ஒர்க்கை வந்து நீங்க அதுல இன்ஸ்டால் பண்ணுங்க. ஓகேவா, ஃப்ரேம் ஒர்க்கை இன்ஸ்டால் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அது மூலமா நீங்க அப்டேட் எல்லா ஆக்டிவிட்டிஸும் நீங்க பண்ணலாம். இந்த நெட் ஹண்டர்ல வந்து உங்களுக்கான பூரா பேக்கேஜஸ்மே வந்து ஆட்டோமேட்டிக்கா அதுல இருக்கிறதுனால பூரா டிஃபால்ட்டா இன்ஸ்டால் ஆயிரும். இதுதான் வந்து அவங்க தந்திருக்கிற அஃபிஷியலான ப்ரோசஸ். ஓகேவா, இவங்க எந்த ஒரு இடத்துலயும் வந்து டெர்மெக்ஸ் வச்சு இன்ஸ்டால் பண்ணுங்க அப்படின்னு சொல்லல. இவங்க இந்த கஸ்டம் ரெக்கவரி மூலமா தான் இன்ஸ்டால் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்கன்னா இது மூலமா தான் பண்ணணும் அப்படின்னா நாம இதோட பூரா ஃபங்க்ஷனையும் யூட்டிலைஸ் பண்ண முடியும். இல்ல அப்படின்னா உங்களுக்கு சில ஃபங்க்ஷன்ஸ் வந்து அவைலபிளா இருக்கும், சில ஃபங்க்ஷன்ஸ் அவைலபிள் இல்லாம இருக்கும். ஓகேவா, இதெல்லாம் கொஞ்சம் நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. உங்களோட போன்ல ஒன்ஸ் நீங்க ரெக்கவரி இன்ஸ்டால் பண்ணதுக்கு அப்புறம் உங்களோட போன்ல நீங்க மெஜிஸ்கையும் ஃபிளாஷ் பண்ணுங்க. இது எதுக்குன்னா ரூட் பர்மிஷனுக்காக. ஓகேவா, மெஜிஸ்க் மேனேஜரையும் நீங்க இன்ஸ்டால் பண்ணுங்க. மெஜிஸ்கை இன்ஸ்டால் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்க அதுல நெட் ஹண்டரையும் இன்ஸ்டால் பண்ணுங்க. உங்களோட ஒர்க் பூரா 100% சக்சஸ்ஃபுல்லா முடிஞ்சிடும். ஓகேவா, புரியுதுல்ல? கஸ்டம் ரூம், கஸ்டம் ரெக்கவரி, அதுல நீங்க மெஜிஸ்கை இன்ஸ்டால் பண்ணுங்க. அதுல நீங்க நெட் ஹண்டருக்குள்ள ஃப்ரேம் ஒர்க்கை இன்ஸ்டால் பண்ணுங்க. அவ்வளவுதான், 4 ஸ்டெப் தான். இந்த 4 ஸ்டெப்பை மட்டும் நீங்க முடிச்சீங்க அப்படின்னா நீங்க உங்களோட போன்ல வந்து நெட் ஹண்டரை சக்சஸ்ஃபுல்லா முடிச்சிடலாம். ஓகே, அதே மாதிரி இந்த கஸ்டம் ரோமை வந்து நீங்க எங்க இருந்து டவுன்லோட் பண்றது அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா நீங்க எங்கேயும் போக முடியாது, நீங்க XDA ஃபார்முக்குள்ள தான் வந்தாகணும்.
XDA ஃபாரம்ல உங்களுக்கான ஃபாரம்ல வந்து உங்களுக்கான ஃபாரமே இல்லை, உங்களுக்கான ரோமே இல்லை அப்படின்னா நீங்க தயவு செஞ்சு நெட் ஹண்டரை இன்ஸ்டால் பண்ணாதீங்க. உங்களோட ஃபோன் வந்து பிரீக் ஆகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கு. பிரீக் ஆயிடுச்சு அப்படின்னா கண்டிப்பா வந்து அதை நீங்க அன்பிரீக் பண்றதுக்கு ரொம்ப கஷ்டப்படுவீங்க. ஓகேவா? பூட் லோடர்ல மட்டும் உங்களோட டிவைஸ் மாட்டிக்கிச்சு அப்படின்னா இல்லை, நீங்க கண்டிப்பா அதுக்கு இன்வெஸ்ட் பண்ணி ஆகணும். உங்களுக்கு திறமை இருந்துச்சு அப்படின்னா நீங்க வீட்டுல இருந்தே பண்ணிடலாம். அப்படி இல்லை அப்படின்னா நீங்க ஷாப்ல இல்லாட்டி சர்வீஸ் சென்டர்ல கொண்டு போய் தான் நீங்க அதை அன்பிரீக் பண்ண முடியும். அப்படி இல்லை அப்படின்னா உங்களால அன்பிரீக் பண்ண முடியாது. ஓகே, கொஞ்சம் இதெல்லாம் கொஞ்சம் ஞாபகத்துல வச்சுக்கோங்க. கொஞ்சம் நீங்க கேப்ல தான் ஒர்க் பண்ணணும். நான் வந்து 2016 என்னோட மொபைலை வாங்கி 1 மந்த் கூட அவ்வளோ என்னோட மொபைல் வந்து நான் ரூட் பண்ணேன். ஓகேவா? ஏன்னா நான் ரூட் பண்றதுக்காக தான் என் மொபைலை வாங்கினேன். அதான் என்னோட பிரைமரி மொபைல். ஓகேவா? 1+3 வாங்கின உடனே வந்து நான் என்னோட மொபைல் வந்து ரூட் பண்ண ஆரம்பிச்சேன். ரூட் பண்ணி அதில் அந்த அளவுக்கு நான் கஸ்டம் ரெக்கவரி, கஸ்டம் ரோம் ஆகட்டும், நெட் ஹண்டராக இருக்கட்டும், அதெல்லாம் ரொம்ப அதிகமாக அதில் யூஸ் பண்ணுவேன். ஓகேவா? இப்போ கூட என்னோட டிவைஸ்க்கு தேவையான ரோம் எல்லாமே வந்து என்னோட டிவைஸ்க்கு தேவையான டூல்ஸ் எல்லாமே நான் பேக்கப் பண்ணி வச்சிருக்கேன். எதுக்காக பார்த்துக்கிட்டோம்னா ஃபியூச்சர்ல என்ன நடக்க போகுதுன்னு தெரியாது. ஒருவேளை என்னோட ஃபைல்ஸ், எனக்கு தேவையான ஃபைல்ஸ்லாம் டெலீட்டடா இருக்கலாம், இல்லை சர்வர்ல இருந்து ரிமூவ்டா இருக்கலாம். அப்படி இருந்துச்சு அப்படின்னா எனக்கு அது கஷ்டப்படணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் எனக்கு தேவையானது எல்லாத்தையுமே வந்து நான் பேக்கப் பண்ணி வச்சிருக்கேன். ஓகே, நீங்க பாருங்க, நீங்க எந்த அளவுக்கு வந்து இதுல டைம் இன்வெஸ்ட் பண்றீங்களோ, டைம் ஸ்பெண்ட் பண்றீங்களோ, அப்பதான் வந்து உங்களோட டிவைஸ்ல வந்து உங்களோட டிவைஸ்க்கு தகுந்த ரோமா இருக்கட்டும், உங்களோட டிவைஸ்க்கு தகுந்த ரெக்கவரியா இருக்கட்டும், எல்லாத்தையுமே நீங்க கேட்ச் பண்ண முடியும். ஓகேவா? ஏன்னா என்னோட டிவைஸ் எத்தனை டைம் பிரீக் ஆச்சுன்னு எனக்கு தான் தெரியும். ஓகேவா? எத்தனை டைம் பூட் லோடர்ல மாட்டிட்டேன் அப்படின்னா அது எனக்கு தான் தெரியும். ஓகேவா? அன்னெசரியான ஃபைல், சரியா மாடிஃபை பண்ணாத ஃபைல்கள்லாம் நிறைய இருந்துச்சு. டெஸ்டிங் பர்பஸ்க்காக நானும் அதெல்லாம் என்னோட மொபைலில் இன்ஸ்டால் பண்ணி நிறைய டைம் வந்து பூட் லோடரில் வந்து மாட்டிட்டு இருந்திருக்கு. அதுல உட்காந்து அப்படின்னா 3 மணி நேரம் 4 மணி நேரம் இதை சரி பண்ணுறதுக்கே எனக்கு டைம் போயிடும். ஓகே, அந்த அளவுக்கு இது நான் டைம் ஸ்பெண்ட் பண்ணேன். இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் எத்தனை பேருக்கு வந்து நெட் ஹண்டர் இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு மூடு வரல அப்படின்னு எனக்கு தெரியல. ஆனால் நான் உங்களுக்கு ரியலான ஃபேக்டை சொல்லிட்டேன். ஓகேவா? உங்களுக்கு வேணும் அப்படின்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன். ஓகேவா? இந்த காலி லினக்ஸோட அஃபிஷியல் சைட்ல போய் நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கோங்க எப்படி நாம எக்ஸாக்டா இன்ஸ்டால் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா? இந்த ஸ்டெப்பை மட்டும் ஃபாலோ பண்ணுங்க. தயவு செஞ்சு எவனோ தர ஸ்டெப் எல்லாம் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. உங்களோட ஃபோனை கொஞ்சம் சேஃபா பார்த்துக்கோங்க. ஓகே, இந்த வீடியோல வந்து ஓரளவுக்கு நான் உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் தந்திருப்பேன் அப்படின்னு நினைக்கிறேன். ஓகேவா? ஏன்னா ரொம்பவும் அதிகமாகவே நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன் இந்த வீடியோல. ஓரளவுக்கு நான் உங்களுக்கு புரிஞ்சிருந்துச்சு அப்படின்னா ரொம்ப சந்தோஷம். ஓகே, நம்ம வேற ஒரு வீடியோல வேற ஒரு டாபிக்ல மறுபடியும் பார்க்கலாம் கைஸ். பாய்.